அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சதுர்த்தி நாளாக இருக்குதுங்க. பங்குனி வளர்பிறை சதுர்த்தி. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி நடந்துகிட்ருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வசந்த நவராத்திரி இருக்குது. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷம் பொருந்தியதுன்னு சொல்லலாம். அதில் இந்த வளர்பிறை சதுர்த்தி வற்றாத செல்வத்தை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. ஏற்கனவே இந்த நாளில் அசைவமெல்லாம் சாப்பிட்லன்னா ஒரு மந்திரம் இன்றைக்கி சொல்லி தண்ணி குடிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேலும் ஒரு குறிப்பிட்ட இலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இலையை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்யும்போது 4 திசையிலேருந்தும் பணத்தடை நீங்கி செல்வம் தாறுமாறாக சேரும்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நிறைய பேர் அசைவம் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத கையில் வரைய வேண்டிய ஒரு மெத்தடு குறித்தும் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன 3 வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடவே உங்களுடைய நகையை நீங்கள் அடகு வச்சுருந்தீங்கும் போது அதை மீட்கக்கூடிய பரிகாரம் குறித்து வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதை செஞ்சு 2-3 சகோதரிங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடச்சிதுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடகுல நகையை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது மீட்பதற்காக அந்த பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். மேலே சொன்ன 3ஓடு சேர்த்து இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைய நாள் நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு மார்ச் மாதத்தின் 23ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் இருக்கும் விதமாக 2 அற்புதங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பஞ்சமி திதியானது இருக்குது. அதுவும் வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்ம வாராகி அன்னை வழிபாடு அல்லது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது தாறுமாறாக செல்வம் சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த பஞ்சமி திதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவு 12 மணி 16 நிமிஷங்கும் போதே தொடங்கிடுது. இது நாளை இரவு 9 மணி 54 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படின்னே சொல்லலாம். கூடவே இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று பின்னிரவு 1 மணி 27 நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை இரவு 11 மணி 49 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. பங்குனி கிருத்திகையும் பலன் தரக்கூடிய கிருத்திகை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பங்குனி மாதம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆகட்டும், சஷ்டி ஆகட்டும், கிருத்திகை ஆகட்டும் எல்லாமே விசேஷம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி கிருத்திகையே சிறப்பு. இதில் பங்குனி பஞ்சமியும் இருக்குது, அதுவும் வசந்த பஞ்சமியாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இத்தனையும் சேர்ந்து இந்த நாளை அற்புதமாக அமைச்சு தந்திருக்குதுங்க. மேலும் இந்த நாளில் சிறப்புகள் இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நமக்கு காலையில் விடியும் பொழுதுலேயே இந்த பஞ்சமி திதியும் இருக்குது, அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால காலையில் வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கிருத்திகை வழிபாடு முறைப்படி எப்படி முருகப்பெருமானுக்கு படம் வச்சுருந்தீங்கன்னா தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விடுவீங்க, சிலை வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் செய்வீங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அங்கேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் சரி, இல்லைனா கிருத்திகைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. சில பேர் காலையிலேயே படையலிட்டு வழிபாடு செய்வாங்க, சில பேர் மாலை நேரம் வரைக்கும் விரதம் இருந்தும் கூட வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அப்போ கூட நீங்கள் இதை சொல்கிறதுனாலும் சரி, அதாவது முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நாளைய நாளில் நீங்கள் எந்த நேரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மேலும் நாங்கள் கிருத்திகைக்கு வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை, சும்மா ஒரு தீபம் ஏற்றி வச்சு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்லலாம். தீபமே ஏற்ற முடியாதுங்க, நாங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. காலையில் குளித்து முடிச்ச உடனேயும் இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த நாளில் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது அவசியம்.
கூடவே உங்களுக்கு நான் வாராகி அம்மனுக்குரிய மந்திரமும் வந்து சொல்லித்தரேன். இதையும் நீங்கள் சொல்கிறது சிறப்பு. நீங்கள் வாராகி அம்மன் யாருன்னே தெரியலினாலும் பரவாயில்ல, அவங்கள வீட்டில் வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, குளிச்சு முடிச்சதுக்கப்புறமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே அவங்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். முதல்ல வந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் குறித்து பார்த்தலாம். அவருக்குரியது நிறைய மந்திரம் இருக்குது, இருந்தாலும் இதை வந்து நம்ம கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, பார்க்கலாமா? ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரசோதயாத். ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரசோதயாத். இதை வந்துட்டு நம்ம 9 முறை வந்து சொல்லணும். மேலும் நம்ம சேனலில் ரெகுலராக சொல்கிறது தான். இது மாதிரி மந்திரம் சொல்லும்போது முன்னாடி பாட்டில்லையோ டம்ளர்லையோ சொம்புலையோ தண்ணீர் வச்சுட்டு ஒரு விரிப்பு விரித்து வச்சு அதில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். மேலும் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சொல்லணும். மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நம்ம எடுத்து குடிச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? இது வந்து பேசிக்காக பண்ணுறது தான். இப்போ முருகப்பெருமானுடைய மந்திரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வாராகி அன்னையினுடைய மந்திரம் சொல்கிறேன், அதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முருகப்பெருமான் வந்து 9 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ வாராகி அன்னையில் நீங்கள் வந்து 5 முறை 27 முறை இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லலாம். சரி, அது என்னன்ட்டு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் ஷாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். ஓம் ஷாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இதுதான், இது வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம். வாராகி அம்மனுக்குரிய மந்திரங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ முருகப்பெருமானுக்கே பார்த்திங்கன்னா நிறைய மந்திரம் இருக்குது. நான் ஏன் வந்து இந்த கிருத்திகைக்குண்டான மந்திரம் சொல்கிறோம், ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, மேலே இந்த நாளில் சொல்கிறது வந்து சிறப்பு அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அதே போல் வாராகி அம்மனுக்கும் நிறைய மந்திரம் இருக்குது. இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது, மந்திரங்களில் உயர்ந்ததுன்னு பார்க்கும்போது காயத்ரி மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம். அதனால தான் இதை வந்துட்டு நம்ம சொல்கிறோம். வளமான வாழ்க்கை நமக்கு வேணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த மந்திரம் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது நாங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுட்டு முருகப்பெருமானுடைய மந்திரம் ஒரு 9 முறை, அதே போல் வாராகி அம்மனுடைய இந்த மந்திரம் ஒரு 27 முறையோ அல்லது 5 முறையோ சொல்லிவிட்டு பொதுவாக இந்த தண்ணியை எடுத்து குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு குடிக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. 2 மந்திரங்களையுமே சொல்லும்போது நம்ம உடம்பும் மனசும் பார்த்திங்கன்னா வலிமையாகும். இப்போ முன்னாடி நம்ம தண்ணீர் வச்சுட்டு சொல்லும்போது அந்த மந்திர சக்தி எல்லாமே அந்த தண்ணீருக்குள்ளே வந்து இறங்கும். அந்த 2 மந்திரத்தினுடைய சக்தியும் கலந்து இந்த தண்ணீரை நம்ம குடிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய உடலும் ஆன்மாவும் வந்து சுத்தமாகும், ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டியும், அதே போல் கிருத்திகைக்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டியும், நாளைய நாளில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் அல்லது நாளைய நாள் முடியறதுக்குள்ளாரையாவது இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.